ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சில தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நம்ம சேனலில் வர வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லாஸ்ட் வீடியோல பார்த்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். தமிழ் சென்டென்ஸ் வாஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ த சென்டென்ஸ் வாஸ், எனக்கு கரப்பாம்பூச்சினா பயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் காக்ரோச். ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் காக்ரோச். ஸோ எனக்கு ஏதாவது பயம் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. ஸோ ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் காக்ரோச். ஸோ இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதனால்தான் இவனை இங்கு கொண்டு வந்தோம். அதனால தான் இவனை இங்கே அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், தட்ஸ் வை வி brought him here. தட்ஸ் வை வி brought him here. தட்ஸ் வை வி brought him அப்படின்னா அவனை இங்கே அழைச்சிட்டு வந்தோம். அதனால தான் அவனை அழைச்சிட்டு வந்தோம். ஹியர் அப்படின்னா இங்கே. அதனால தான் அவனை இங்கே அழைச்சிட்டு வந்தோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இவர்களை வைத்து பார்த்துக்கொள்கிறேன். நான் இவங்களெல்லாம் வச்சு பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், ஐ வில் மேனேஜ் வித் தெம். ஐ வில் மேனேஜ் வித் தெம். நான் இவங்களெல்லாம் வச்சு பார்த்துக்கிறேன். ஐ வில் மேனேஜ் வித் தெம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கு இருக்க வேண்டுமா. ஸோ நான் இங்கே இருக்கணுமா இல்லை போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், டு யூ நீட் மீ ஹியர். டு யூ நீட் மீ ஹியர். நான் இங்கே இருக்கணுமா, நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியமா, உங்களுக்கு நான் இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்கு டு யூ நீட் மீ ஹியர். நெக்ஸ்ட் ஒன், நீ போக மாட்டாயா. நீ போக மாட்டியா, போன்னு சொல்லிகிட்டே இருக்கல, போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், won't you go, will you not go அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கிருந்து போ. இங்கேருந்து ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கோவமாக சொல்லுவோம்ல, இங்கேருந்து ஃபஸ்ட்டு போ அப்படின்லாம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெட் அவுட் ஆஃப் ஹியர். கெட் அவுட் ஆஃப் ஹியர். இங்கேருந்து போ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை செய்வதற்கு என்னிடம் கேட்டாயா. இதை செய்கிறதுக்கு என்கிட்ட கேட்டியா, இல்லை நீயா தானே செஞ்ச அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், டிட் யூ ஆஸ்க் மீ டு டூ திஸ். டிட் யூ ஆஸ்க் மீ டு டூ திஸ். டிட் யூ ஆஸ்க் மீ அப்படின்னா என்கிட்ட கேட்டியா, டு டூ திஸ் இதை செய்கிறதுக்கு. இது செய்கிறதுக்கு என்கிட்ட கேட்டியா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இது நன்றாக தெரியும் என்றதால் தான் இதை நான் உன்னை செய்ய சொன்னேன். உனக்கு இது நல்லா தெரியும்னு தான் நான் இதை உன்னை செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், I told you to do this because you are good at it. I told you to do this because you are good at it. I told you to do this. நான் உன்னை இதை செய்ய சொன்னேன் பிகாஸ் ஏன்னா you are good at it. உனக்கு இது நல்லா தெரியும்னு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நல்லவனா கெட்டவனான்னு அவன் முடிவு பண்ணக்கூடாது. அவன் நல்லவனா கெட்டவனான்னு அவன் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், she should not decide whether he is good or bad. She should not decide whether he is good or bad. She should not decide அப்படின்னா அவன் முடிவு பண்ணக்கூடாது whether he is good or bad. அவன் நல்லவனா கெட்டவனானு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம், நீ வரியா இல்லையா. நீ வரியா இல்லையா, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், ஆர் யூ கம்மிங் ஆர் நாட். ஆர் யூ கம்மிங் ஆர் நாட். வரியா இல்லையா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அவர்களை பற்றி தெரியாது. உனக்கு அவங்களெல்லாம் பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், யூ ஆர் unaware of them. யூ ஆர் unaware of them. unaware அப்படின்னா அவங்கள பற்றி தெரியாது. யூ ஆர் unaware of them அப்படின்னா உனக்கு அவங்கள பற்றி தெரியாது. இதை வேறு விதமாக சொல்லலாம். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது மாதிரி என்னிடம் பேசாதே. இது மாதிரி என்கிட்ட பேசாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், டோன்ட் டாக் டு மீ லைக் திஸ். டோன்ட் டாக் டு மீ லைக் திஸ். டோன்ட் டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசாத. லைக் திஸ் அப்படின்னா இது மாதிரி. இது மாதிரி என்கிட்ட பேசாத. டோன்ட் டாக் டு மீ லைக் திஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால தான் நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். அப்படி நடந்துருச்சுல அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அதனால தான் நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், தட்ஸ் வை ஐ எம் ஸோ ஆங்க்ரி. தட்ஸ் வை ஐ எம் ஸோ ஆங்க்ரி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம், நான் உன்னுடைய நண்பனாக இருக்க விரும்பவில்லை. எனக்கு உன் ஃப்ரெண்டாக இருக்கணும்லாம் பிடிக்கல. எனக்கு உன் ஃப்ரெண்டாலாம் இருக்க வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னா எனக்கு உன் ஃப்ரெண்டாக இருக்கணும்லாம் எனக்கும் தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
வேறு ஏதாவது வழி இருக்கிறதா, வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் தேர் எனி அதர் ஆப்ஷன் ஃபார் இட்? இஸ் தேர் எனி அதர் ஆப்ஷன் ஃபார் இட்? இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன். நீ ஒத்துக்கலைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். இஃப் யூ டோன்ட் அக்ரி ஐ வில் நாட் ஈட். இஃப் யூ டோன்ட் அக்ரி ஐ வில் நாட் ஈட். இஃப் யூ டோன்ட் அக்ரி, நீ ஒத்துக்கலைன்னா ஐ வில் நாட் ஈட், நான் சாப்பிட மாட்டேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கே என்ன செய்கிற, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஓகேவா. அவன் அங்கே யார் பார்த்துக்கிறது? இப்போ ஏதோ ஒரு பையன் உடம்பு சரியில்லாமல் இருக்கான், எல்லோரும் ஒரு இடத்துக்கு வந்துட்டா, அவனை அங்கே யார் பார்த்துக்கிறது, அவனை தனியாக விட்டுட்டு வந்துட்டியா, அவனை யார் அங்கே பார்த்துக்கிறது அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் ஹிம்? ஹூ இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் ஹிம்? அங்கே அவனை பார்த்துக்கிறதுக்கு அங்கே யார் இருக்கா? ஹூ இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் ஹிம்? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனை பார்த்துக்கிறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவனை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There are many people to take care of him. There are many people to take care of him. There are many people அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. டு டேக் கேர் ஆஃப் ஹிம், அவனை பார்த்துக்கிறதுக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏதோ தவறு நடக்க போவது போல் எனக்கு தோன்றுகிறது. ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஏதோ தப்பாக நடக்கிறது மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் லைக் சம்திங் பேட் கோயிங் டு ஹேப்பன். ஐ ஃபீல் லைக் சம்திங் பேட் கோயிங் டு ஹேப்பன். ஐ ஃபீல் லைக் அப்படின்னா அது மாதிரி இருக்குது. சம்திங் பேட் கோயிங் டு ஹேப்பன், ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்ன நடக்குதுன்னு யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டுறாங்க. என்ன நடக்குதுன்னு என்கிட்ட யாருமே சொல்ல மாட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் டெல்ஸ் மீ வாட்ஸ் கோயிங் ஆன். நோ ஒன் டெல்ஸ் மீ வாட்ஸ் கோயிங் ஆன். என்ன நடக்குதுன்னு யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டுறாங்க. நோ ஒன் டெல்ஸ் மீ, யாருமே சொல்ல மாட்டுறாங்க. என்னது? வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குதுன்னு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு எதுவும் ஆகாது. அவனுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நத்திங் வில் ஹேப்பன் டு ஹிம். நத்திங் வில் ஹேப்பன் டு ஹிம். நத்திங் வில் ஹேப்பன் அப்படின்னா எதுவுமே நடக்காது. டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு எதுவுமே நடக்காது. ஓகேவா. ஸோ நவ் இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யூர் நாலேஜ். ஸோ உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு தமிழ் சென்டென்ஸ் சொல்கிறேன், அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ டுடேஸ் சென்டென்ஸ் ஃபார் யூ இஸ், அவன் அவளுடன் இருக்கிறான். அவன் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் த சென்டென்ஸ் இஸ், அவன் அவளுடன் இருக்கிறான். அவன் அவளோட இருக்கான். ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஹெசிடேட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன தெரியுதோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகேவா. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ சூப்பராக இங்கிலீஷில் பேசி கலக்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.